ஒரு ஊர்ல ஒரு அழகான நாய்க்குட்டி ஒன்று இருந்துச்சு. அந்த நாய்க்குட்டி ஒரு நாள் கடை தெருவுக்கு போச்சு. அது எல்லா கடைகளையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்துச்சு. அப்போ அது திடீர்னு கடை தெருவில் இருந்த ஒரு கடைக்குள்ள நுழைஞ்சது. அங்க அது வேறு சில நாய்களையும் பார்த்துச்சு. வேறு சில நாய்களை திடீர்னு பார்த்த உடனேயே இந்த நாய்க்கு ஒரு பயம் வந்துடுச்சு. பயத்துல அந்த நாய்களை பார்த்து உருன்னு கத்த ஆரம்பிச்சுது. உடனே அந்த நாய்களும் இந்த நாயை பார்த்து உருன்னு கத்துச்சுங்க. அந்த நாய்கள் கத்துறதுனால இந்த நாய்க்குட்டி ரொம்ப கோபமாயிடுச்சு. உடனே இந்த நாய்க்குட்டி கோபத்திலையும் பயத்திலையும் மற்ற நாய்க்குட்டிகளை பார்த்து லொல் லொல்னு குலைச்சுது. மற்ற நாய்க்குட்டிகளும் திரும்ப லொல் லொல்னு குலைச்சுதுங்க. இந்த நாய்க்குட்டியும் கோபத்திலையும் பயத்திலையும் விடாம திரும்ப திரும்ப அந்த நாய்க்குட்டிகளை பார்த்து குலைச்சுக்கிட்டே இருந்தது. அந்த நாய்க்குட்டிகளும் இந்த நாயை பார்த்து குலைச்சுக்கிட்டே இருந்துச்சுங்க. இந்த நாய் விடாம கத்திக்கிட்டு இருந்ததுனால மயக்கம் போட்டு விழுந்துடுச்சு. இந்த நாய்க்குட்டி மட்டும் கொஞ்சம் சுதாரிப்பா இருந்திருந்தா அந்த நாய்க்குட்டியோட பிம்பம் தான் அந்த கடையில உள்ள கண்ணாடிகள்ல தெரியுது அப்படின்றத புரிஞ்சிருக்கும். அங்க கேட்டது தன்னோட குரலோட எதிரொலி தான் அப்படின்றதையும் புரிஞ்சிட்டு இருந்திருக்கும். சூழ்நிலையை புரிஞ்சுக்காத இந்த நாய் அதோட நேரத்தை வீணாக்கி அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுச்சு. இவ்வளவுதாங்க கதை. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நாமளும் சில நேரங்கள்ல சூழ்நிலை என்னன்றதை புரிஞ்சுக்காம தடுமாற்றத்துல வேற வேற முடிவுகள் எடுத்து நம்மளோட முயற்சி எல்லாத்தையும் வீணடிச்சிடுவோம். சில நேரங்கள்ல இந்த கண்ணாடி மாதிரி தான் இந்த உலகமும் இருக்கு. நாம அன்பு காட்டும் பொழுது அது திரும்ப அன்பு காட்டும். நாம கோபத்தை காட்டும் பொழுது இந்த உலகமும் நம்ம கிட்ட கோபத்தை தான் காட்டும். அதனால நம்ம என்ன கொடுக்கறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும் அப்படின்றத மனசுல வச்சுக்கிட்டு தான் நாம செயல்படணும்.